ரிஷபராசி அன்பர்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்றேன். உங்களுக்கு குரு தசை நடக்காம இருந்தா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பெரிய நன்மைகளை கொடுக்கும். குரு தசை நடக்குது அப்படின்னா அது கொஞ்சம் சிக்கல்களை கொடுக்கறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் 2ஆம் வீட்டுக்கு குரு வர்றார், தனக்காரகர் 2ல உட்கார போறாரு. அதனால பண வரவு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு நாள் வேலை இல்லாம கஷ்டப்படுறீங்களா? எனக்கு வேலை கிடைக்குமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அந்த வேலைக்கான அமைப்பு 6ஆம் வீட்டை பார்க்குற குரு பகவானால கிடைக்கிறதுனால கண்டிப்பா இந்த வருஷம் வேலை கிடைக்கும். அதாவது ஒரு வேலை உங்களுக்கு துலாம் ராசியில சனி இருக்காருன்னா இல்ல மிதுன ராசியில சனி இருக்காருன்னா இந்த வருஷம் 100% 100% உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த தனுசு ராசியில சனி இருக்கவங்களுக்கும் புதிய வேலைகள் ப்ரொமோஷன்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த 6ஆம் பாவத்துக்கான கிரக அமைப்புகள், இந்த 6ஆம் பாவத்துக்கான விஷயங்களை நம்ம பார்த்தோம். அடுத்து 8ஆம் பாவம். 8ஆம் பாவங்கிறது குரு வீடாவே வந்து அதை குரு பார்க்கிறார் அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுப்பார், எதிர்பார்க்காத விஷயங்களை நடத்தி வைப்பார். அதே மாதிரி 10ஆம் பாவத்தை குரு பார்க்கிறாருன்னா நீங்க பிசினஸ் பண்றவரா இருந்தா தொழில்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே சுயஜாதகத்தையும் செக் பண்ணணும். இருந்தாலும் பொது பலன்கள்ல இந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல ஒரே ஒரு விஷயம் முக்கியமா கவனிக்கணும். 6 மற்றும் 8ஆம் வீடுகளை குரு பார்க்கிறாருன்னா நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். 6ஆம் வீடு நோய்க்கும் காரகர், 8ஆம் வீடு விபத்துக்கும் காரகர். ஏன்னா 8ஆம் வீட்டையும் 6ஆம் வீட்டையும் குரு பார்க்கிறாருன்னா சில நேரங்கள்ல நோயை கொடுத்து அறுவை சிகிச்சை வரைக்கும் கொண்டு போயிடுவார். அதாவது கொழுப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், முக்கியமா இதயத்தில் அறுவை சிகிச்சை, ஹார்ட் அட்டாக், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும். ரிஷபராசிக்காரங்க முக்கியமா செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படிங்கிறது, நீங்க பெருமாள் வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு. ஏன்னா அவர் தான் தனக்காரகர், அவர் தான் உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை கொடுப்பார். 5ஆம் வீட்டுக்கு அதிபதியாகவும் வர்றதுனால பெருமாள் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. சனிக்கிழமைகள்ல கண்டிப்பா பெருமாள் கோயில் போயிட்டு அவர் பேர்ல அர்ச்சனையோ இல்லை உங்க நட்சத்திரம் எப்போ வருதோ அந்த நாட்கள்ல அர்ச்சனை செஞ்சுக்கிட்டா ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த குரு பயிற்சி.